இருந்த நாட்களில ஒருவரை வெட்டி ஒருவர் இன்னொருவர் வருவார். அநேக காரியங்களினாலே ஒரு மரித்து போவார்கள். ஆனா தாவீதுடைய வாழ்க்கையில நாம் பார்க்கிறோம், அநேக காரியங்கள் இடையிலே காணப்பட்டாலும் தாவீதுடைய வாழ்க்கையில அவனுடைய சிங்காசனத்திலே இருக்கும் போதே அவனாலே நியமிக்கப்பட்டு தன்னுடைய மகனாகிய சாலமோன் தேவனுடைய ராஜ்யத்திலே நியமிக்கப்பட்டபடினால அவனுடைய கையினாலே அவனை ஆசீர்வதித்து அந்த சிங்காசனத்திலே வீற்றிருக்கிற பண்ணுகிற அந்த ஒரு ஆசீர்வாதத்தை அவனுடைய வாழ்க்கையில கர்த்தர் கட்டவிழ்த்தார். அவன் எல்லாரும் அப்பா எதிரிகளாலேயோ வியாதிகளினாலேயோ மற்ற எந்த காரணத்தினாலேயோ அவன் மரிக்காதபடிக்கு அவன் விருத்தியாபியன் உள்ளவனாக பூரண வயதுள்ளவனாய் அவன் மரித்தான் என்று சொல்லி வேதம் போடப்பட்டிருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில இதெல்லாம் நம்ம நோக்கி பார்க்கும்போது எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியம் பாருங்க. ஒரு ராஜாவான எப்போ அவன் கீழே தள்ளுவோம், எப்போ மற்றவர்கள் வந்து உட்காருவோம் என்று சொல்லக்கூடிய வேதத்துல அநேக காரியங்கள் திஷ்டாந்தமாய் வைக்கப்பட்ட அதை நாம் படி